நீங்க கார் வச்சிருக்கீங்களா? நீங்க அடிக்கடி வெளியூர்களுக்குலாம் போம்போது, டோல்கேட்ல அடிக்கடி பணம் கட்டி, அதனால நொந்து நூடுல்ஸ் ஆயி உட்கார்ந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காணொளி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தொடர்ந்து பாருங்க. இப்ப வந்து ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்ததுனால, நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடி வந்து ப்ரீபெய்டாவே ஒரு அமௌண்ட்ட வந்து செலுத்தி, நம்ம அக்கவுண்ட்ல வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படி வச்சுட்டு நாம போகும்பொழுது, சில சமயம் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸா இருக்கும். அது மாரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க, டோல்கேட்ல பிளாக் லிஸ்டட்ல நம்மளுடைய கார் நம்பர் காமிக்கும். உடனே அவங்க சொல்லுவாங்க, உங்க அக்கவுண்ட்ல போதுமான அளவுக்கு காசு இல்ல. அதனால பே பண்ணுங்க அப்படிம்பாங்க. நாமளும் என்ன நினைப்போம், சரி ரூ. 100 டோல்கேட் ஃபீன்னா ரூ. 100 ஸ்டைலா எடுத்து குடுப்போம். அவங்க சொல்லுவாங்க, ஃபாஸ்டேக்ல வந்தா மட்டும் தான் உங்களுக்கு ரூ. 100. நீங்க கேஷ் பே பண்ணீங்க அப்படின்னா ₹200 வந்து நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கும். 2 மடங்கு பணம் குடுக்கணுமான்னு. இருந்தாலும் நம்ம கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனா, இதுவே நீங்க கேஷா குடுக்காம யுபிஐ பேமெண்ட் அதாவது ஜிபே, ஃபோன்பே மூலியமா நீங்க பே பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் 25% மட்டுமே எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணா போதும். 100% பே பண்ண வேண்டியதில்ல. உதாரணத்துக்கு ரூ. 100 டோல்கேட் சார்ஜஸ்னா ரூ. 125 நீங்க பே பண்ணா போதும். ரூ. 200 பே பண்ண வேண்டாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உபயோகமா இருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த தகவல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.